கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு தப்பி ஓடின போது லூஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பரலோகத்துக்கு செல்லும் ஒரு ஏணிய சொப்பனத்துல பாக்குறாரு. அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தாங்களாம். கர்த்தரே அவருக்கு அந்த இடத்துல அவருக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. காலையில எந்திரிச்சு யாக்கோபு அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். பெத்தேல் அப்படின்னா எபிரேயத்துல தேவனுடைய வீடு என்று அர்த்தம். அந்த நேரத்துல தேவனை பற்றிய புரிதல் யாக்கோபுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தோட தொடர்புடையதாக இருந்துச்சு. அவருடைய தாத்தா மாதிரியோ அப்பா மாதிரியோ யாக்கோபுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு அப்படிங்கிறதே இல்ல. 20 ஆண்டுகளுக்கு பிறகு தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல்னு பேரிடுறாரு. இந்த முறை அவர் அந்த இடத்துக்கு ஏல் பெத்தேல், அதாவது தேவனுடைய வீட்டின் தேவன் பேரிடுறாரு. இதன் மூலம் தேவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அடங்கியவர் அல்ல, தன் பயணம் முழுவதும் தேவன் தன்னோடு இருந்தார் என்பதை உணர்ந்து கொண்டார். The focus changes from a particular place to God himself. இன்று நமக்கும் ஏல் பெத்தேல் தேவன் தேவாலய கட்டிடங்களுக்கோ அல்லது புனித இடங்களுக்கோ மட்டும் வரையறுக்கப்பட்டவர் அல்ல என்பதை இது நினைவூற்றுகிறது. தேவன் நாம் இருக்கும் இடத்திலேயே நம்மை சந்திக்கிறார், நம்முடன் நடக்கிறார், நம்முடன் ஒரு தனிப்பட்ட உறவை விரும்புகிறார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஆமென். இது வானத்தின் வாசல்.